ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். பட் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக வந்து பார்க்கப்படுறது வந்து இந்த கோஆர்டினேஷன். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, கோஆர்டினேஷன்னா என்ன? ஒருங்கிணைக்கிறது. ஓகேவா? எல்லா ஒர்க்கையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா சேர்த்து அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறோம். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் கோலை வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கோஆர்டினேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கோலை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து ஒன்றா இணைந்து அந்த கோலை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் பை நவ் தட் எ மேனேஜர் ஹேஸ் டு பர்ஃபார்ம் 5 interrelated functions in the process of managing an organization. What is a system made up of different interlinked and interdependent subsystems? ஸோ இந்த ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்த்தோம், பிளானிங் பார்த்தோம், ஸ்டாஃபிங் பார்த்தோம், டைரக்டிங் பார்த்தோம், கண்ட்ரோலிங், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸாக நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று வந்து இன்டர் ரிலேட்டடாக ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். A manager has to link these diverse groups towards the achievement of a common goal. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், ஒன்றா சேர்த்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். பிளானிங்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் குரூப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃபிங்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து டைரக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல். இது எல்லாமே ஒன்றா இணைந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காமனான ஒரு கோலை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ த ப்ராசஸ் பை விச் a manager synchronize the activities of different departments is known as coordination. ஸோ ஒரு மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சி செயல்படுறது தான் என்னன்னு சொல்கிறோம், அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோஆர்டினேஷன் இஸ் த ஃபோர்ஸ் தட் பைண்ட்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட்டினுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே வந்து ஒரு பைண்ட் பண்ணி ஒரு ஒன்றாக இணைத்து செயல்படுற ஒரு சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆர்டினேஷன். இட் இஸ் த காமன் த்ரெட் தட் ரன்ஸ் த்ரூ ஆல் த ஆக்டிவிட்டீஸ் சச் ஆஸ் பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டு என்ஷோர் கண்டினியூட்டி இன் த ஒர்க்கிங் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பூ மாலை கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பூ மாலை கட்ட போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பூவாக எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு நூலை வச்சு நம்ம அதை எல்லா பூவையுமே நம்ம என்ன சேர்ப்போம், ஒன்று சேர்த்து ஒரு மாலை மாதிரி கட்டுவோம். அந்த நூல், அந்த த்ரெட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு பூவையும் வந்து நம்ம இணைச்சி அந்த நூல் தான் வந்து எல்லா வகையான பூக்களையுமே இணைக்குது இல்லையா? அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டினுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒன்றா சேர்க்கும்போது அந்த சேர்க்கறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே பர்ச்சேஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும். தட் இஸ் பர்ச்சேஸ்னால் பொருட்கள் நம்ம வந்து வாங்குறது, ரா மெட்டீரியலை வாங்குறது, ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி செய்கிறது, சேல்ஸ்னால் அதை விற்கிறது, அண்டு ஃபினான்ஸ் அந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறது. ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு நடத்தி கொண்டு போகிற ஒரு விஷயம் எது, த்ரெட் எது, ஒரு நூலாக செயல்படுறது எதுன்னா இந்த கோஆர்டினேஷன் தான். ஸோ கோஆர்டினேஷன் இஸ் சம்டைம்ஸ் கன்சிடர்ட் எ செப்பரேட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஆனால் இதே கோஆர்டினேஷன் வந்து ஒரு சில டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, அதை மற்ற ஃபங்க்ஷன்ஸோடு அதை சேர்க்காமல் இதை வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு யூனிக்கான ஒரு
ஃபங்க்ஷனாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இட் இஸ் ஹவெவர் த எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் அச்சீவிங் ஹார்மனி அமங் இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் டுவார்ட்ஸ் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குரூப் கோல்ஸ். ஹார்மனி அப்படின்னா என்ன? நல்லிணக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு குரூப்ஸுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இணக்கத்தை கொண்டு வர வேண்டியது மேனேஜ்மெண்ட்டினுடைய பொறுப்பாக இருக்குது. அந்த நல்ல இணக்கணத்தை கொண்டு வரது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோஆர்டினேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ஹார்மனி அப்படின்ற ஒரு எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தன்னுடைய கோல்ஸை வந்து ரீச் பண்ண முடியுது. ஸோ ஈச் மேனேஜரல் ஃபங்க்ஷன் இஸ் அன் எக்ஸசைஸ் கான்ட்ரிபியூட்டிங் இண்டிவிஜுவலி டு கோஆர்டினேஷன். ஸோ ஒவ்வொரு மேனேஜரல் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலினுடைய கோஆர்டினேஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மேனேஜரியல் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும் பொழுது அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலினுடைய கோஆர்டினேஷன் அப்படின்றது தான் வந்து ஒரு மேனேஜரியல் ஃபங்க்ஷனாக வந்து இங்கே பார்க்கப்படுது. ஸோ கோஆர்டினேஷன் இஸ் இம்ப்ளிசிட் அண்ட் இன்ஹெரண்ட் இன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இம்ப்ளிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா மறைமுகமான அப்படின்னு அர்த்தம். இன்ஹெரண்ட் அப்படின்னா அதாவது உள்ளார்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே அது வந்து வெளிப்படையாகவோ இல்லை வந்து ஒரு உள்ளார்ந்த விஷயமாகவோ இருந்து, ஓகேவா, ஒன்று மறைமுகமாகவோ இல்லை வந்து உள்ளார்ந்த விஷயமாகவோ இருந்து கோஆர்டினேஷன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஆர்டினேஷன் இஸ் இம்ப்ளிசிட் அண்ட் இன்ஹெரண்ட் இன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே ஒரு பிளானிங்காக இருக்கலாம், ஒரு ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், அதாவது கோஆப்ரேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் அப்படின்ற விஷயம் வந்து ஒன்று மறைமுகமான விஷயமாக அதில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும், உள்ளார்ந்த சில விஷயங்களாகவும் அது செயல்படும். ஸோ ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே வந்து இந்த கோஆர்டினேஷன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் கோஆர்டினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் பிகின்ஸ் அட் த பிளானிங் ஸ்டேஜ் இட் செல்ஃப். ஸோ இந்த கோஆர்டினேட்டிங் அப்படின்றது வந்து நான் என்ன சொன்னேன், இப்போது எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே இந்த கோஆர்டினேஷன் அப்படின்ற அந்த மேனேஜரியல் ஃபங்க்ஷன் வந்து மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த பாயிண்ட் அதான் சொல்கிறாங்க. பிளானிங் ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ்லையும் இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது இந்த பிளானிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஆரம்பிச்சிடுது. டாப் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் ஃபார் த என்டையர் ஆர்கனைசேஷன். ஸோ பிளானிங் ப்ராசஸ் வந்து யார் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கான பிளானிங் கோல்ஸை செட் பண்ணுறது, எப்படி அந்த ஒர்க்கை நம்ம கொண்டு போகிறது, இதற்கான எல்லா ஸ்கெச்சஸையும் போடுறது வந்து டாப் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அக்கார்டிங் டு தீஸ் பிளான்ஸ் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் டெவலப்டு அண்ட் ஸ்டாஃப்டு. ஸோ அந்த பிளான்ஸை பேஸ் பண்ணி தான் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி வடிவமைக்கப்படணும், எப்படி கட்டமைக்கப்படணும், எவ்வளோ ஒர்க்கர்ஸ் அதுக்கு தேவை, எவ்வளோ ஷிஃப்ட்ஸ் அதுக்கு போடணும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கொண்டு வர செஞ்சு அதற்கான ஒர்க்கர்ஸை நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இன் ஆர்டர் டு என்ஷூர் தட் தீஸ் பிளான்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் அக்கார்டிங் டு பிளான்ஸ் டைரக்டிங் இஸ் ரெக்வயர்ட். ஆஸ் பர் பிளான் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை நான் க்ரியேட் பண்ணுறேன், அதற்கான எம்ப்ளாயீஸையும் நான் வந்து அந்த வேலைக்கு வந்து நான் உட்கார வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அடுத்த பிளான் என்ன, என்னுடைய பிளான் வந்து டைரக்டிங், அவங்கள வந்து வழி நடத்தி கொண்டு போகிறது. டைரக்டிங் அப்படின்னா என்னது, அந்த எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணுறதும் லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதும் தான் டைரக்டிங். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அடுத்து போகும். எனி டிஸ்கிரிபன்சிஸ் பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் ரியலைஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டேக்கன் கேர் அட் த ஸ்டேஜ் ஆஃப் கண்ட்ரோலிங். இப்போ கண்ட்ரோலிங் அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்ன, ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணும் பொழுதே இந்த மெஷர்மெண்ட்ஸ், இந்த அளவீடுகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பிளான் பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஆக்சுவலாக ஒர்க்கர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த பர்ஃபார்மன்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்,
அதை நம்ம டிஃபைன் பண்ணி பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இல்லை எங்கே வந்து ப்ராப்ளம் ஆகுது, நம்ம ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸோட ஏன் நம்ம பிளான்டு பர்ஃபார்மன்ஸோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஏன் வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த ஸ்டேஜை சொல்கிறது தான் கண்ட்ரோலிங். அதற்கான ரெமிடி என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத எடுப்பாங்க. ஸோ இட் இஸ் through the process of coordination that a manager ensures the orderly arrangement of individual and group efforts to ensure the unity of action in the realization of common objectives. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக தான் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா இண்டிவிஜுவல்ஸையும் எல்லா இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒன்றாக இணைத்து அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை, காமன் ஆப்ஜெக்டிவ்ஸ், பொதுவான நோக்கங்களை, குறிக்கோள்களை அடைவதற்கு வந்து இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து அவசியமாக இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் therefore involves synchronization of the different actions or efforts of the various units of an organization. ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், பிளானிங்கில் இருக்கிற ஆக்டிவிட்டி, ஓகே, ஸ்டாஃப்ஸை செலக்ட் பண்ணுற ஆக்டிவிட்டி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங், அவங்கள வந்து லீட் பண்ணி மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் தான் அவங்கள கோஆப்ரேட் பண்ண வச்சு அவங்கள கண்ட்ரோலிங் பண்ணி வைக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சிங்க் பண்ணி அவங்களோட ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து முக்கியமானதாக இருக்குது. திஸ் ப்ரொவைட்ஸ் த ரெக்வசைட் அமௌண்ட், குவாலிட்டி, டைமிங் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் விச் என்ஷோர்ஸ் தட் பிளான்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் அச்சீவ்ட் வித்தின் எ மினிமம் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே க்ரியேட் ஆகாமல், ஓகேவா, ப்ராப்ளம்ஸ் எதுவும் க்ரியேட் ஆகாமல் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் வந்து தட் இஸ் எல்லா விதமான செட் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புளையும் டிபார்ட்மெண்ட்ஸையும் வந்து சரியான முறையில் கரெக்டாக அவங்கவுங்களுக்கான வேலைகளை கொடுத்து, டைமிங்கை கொடுத்து, ஓகேவா, அவங்கவுங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து போட வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸும் கம்மியாக இருக்கும், அந்த கோஆர்டினேஷன் அப்படின்றதும் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷனுக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோஆர்டினேஷன் இன்டகிரேட்ஸ் குரூப் எஃபர்ட்ஸ். ஸோ செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு காமனான கோலை ரீச் பண்ணுறதுக்கு கோஆர்டினேஷன் அவசியமாகுது. கோஆர்டினேஷன் யூனிஃபைஸ் அன்ரிலேட்டட் அண்ட் டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்டு பர்பஸ்ஃபுல் ஒர்க் ஆக்டிவிட்டி. அதாவது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸை ஒரு காமனான ஒரு ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக அது எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கின்ற ஒரு காரணியாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் தான். இட் கிவ்ஸ் அ காமன் ஃபோக்கஸ் டு குரூப் எஃபர்ட் டு என்ஷூர் தட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆஸ் இட் வாஸ் பிளான்ட் அண்ட் ஷெட்யூல்டு. ஸோ இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து காமனாக ஒரு ஃபோக்கஸ், அதாவது ஒரு புள்ளியை நோக்கி அவங்க பயணப்படுகின்ற, ஓகேவா, ஒரு குறிக்கோளை நோக்கி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொண்டு போய் ஆஸ் பர் பிளான் மேனேஜ்மெண்ட், டாப் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பிளான் பண்ணாங்களோ, யார் யாருக்கெல்லாம் வேலையை ஷெட்யூல் பண்ணாங்களோ அந்த ஒர்க்கை அவங்களுக்கு கொடுத்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்களுடைய எஃபர்ட் போட்டு அவங்க வந்து அந்த கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இந்த கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவசியமாக இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் என்ன பண்ணுது, இன்டகிரேட் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள், அப்புறம் அவங்களோட எஃபர்ட்ஸையும் வந்து ஒரு காமனாக இருக்கிற ஒரு விஷயத்துக்காக, பொதுவான ஒரு விஷயத்துக்காக அவங்க எல்லாருமே ஒன்றாக இணைந்து செயல்படுவாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட், கோஆர்டினேஷன் என்ஷூர்ஸ் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து எதை வந்து நமக்கு உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றாக இணைந்து செயல்படுவதை வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. த பர்பஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் இஸ் டு செக்யூர் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இன் த ரியலைசேஷன் ஆஃப் காமன் பர்பஸ். ஒரு பொதுவான ஒரு நோக்கத்துக்காக டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட ஆக்ஷன்ஸை பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனுடைய காமன் கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இந்த கோஆர்டினேஷன் வந்து
தேவைப்படுது. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் த பைண்டிங் ஃபோர்ஸ் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் என்ஷோர்ஸ் தட் ஆல் ஆக்ஷன் இஸ் எய்ம்ட் அட் அச்சீவிங் தி கோல்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். சேம் பாயிண்ட்டை தான் அவங்க வேறு மாற்றி கொடுக்குறாங்க. அது இந்த கோஆர்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை வந்து அது வந்து ஒன்றாக இணைத்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரு காமன் கோல்ஸுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ண வச்சு அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்குது. யூ ஹாவ் அப்சர்வ்டு தட் அட் ஃபேப்மார்ட் த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹாவ் டு கோஆர்டினேட் தேர் ஒர்க். எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தன்மையோடு வந்து அவங்க இருக்கணும். ஸோ தட் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அக்கார்டிங் டு த டிமாண்ட் இன் த மார்க்கெட். இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தெரியும் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது நம்ம ப்ராடக்ட்டுக்கு, ஸோ எவ்வளோ வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை யார் கொடுப்பாங்க? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் தான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான யுனைட்டி அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து அவசியமாகுது. அடுத்தது கோஆர்டினேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ கோஆர்டினேஷன் வந்து ஒரு சர்டன் ஒர்க் முடிஞ்சவொன்னே அது முடிஞ்சிருமா அப்படின்னு கிடைச்சா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். கோஆர்டினேஷன் இஸ் நாட் ஒன் டைம் ஃபங்க்ஷன் பட் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் பிகின்ஸ் அட் த பிளானிங் ஸ்டேஜ் அண்ட் கண்டினியூஸ் ஸ்டில் கண்ட்ரோலிங். கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து பிளானிங் அப்படின்ற அந்த ஸ்டேஜிலிருந்து கண்ட்ரோலிங் அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் அப்படின்ற விஷயம் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் கொடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ரிசர்ச்சஸ் கொடுப்பாங்க, அவங்களுடைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸை கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் தான் பிளானிங் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த பிளானிங்ன்ற ஸ்டேஜ்லேயே கோஆர்டினேஷன் வந்து தேவைப்படும். இப்படியா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சுஹாசினி பிளான்ஸ் her winter collection in the month of June itself. She has to then ensure that there is adequate workforce and continuously monitor whether the production is proceeding according to plans. ஸோ இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் தேவைப்படும், கம்பளி இதெல்லாம் தேவைப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டைமில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களான்னா கிடையாது. அந்த காலகட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரொடக்ஷன் வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முன்கூட்டியே ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்கான லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அதுக்கேற்ப வந்து எல்லா விதமான மெஷின்ஸ் எல்லாமே இருக்கா, ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ரொடக்ஷனை ஜூன் மந்த்லேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்? வின்டர் சீசனில் வந்து அந்த ப்ராடக்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து மேட் பண்ணுவாங்க. ஸோ her marketing department is also has to briefed in time to prepare the promotional and advertising campaign. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரமோட் பண்ணுவாங்க. டிவியில் ஆட் கொடுக்குறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேனர்ஸ் வைக்கிறதோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம், இதை ரீச் பண்ண போகிறோம், நான் என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நடுவில் நான் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஒருங்கிணைச்சிட்டு நான் சரியாக கொண்டு போனால் தான் என்னுடைய கோலை நான் வந்து ரீச் பண்ண முடியும். அதனால் கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக, பிளானிங் மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் ப்ராசஸாக எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயும் அடங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோஆர்டினேஷன் இஸ் ஆன் ஆல் pervasive function. Coordination is required at all levels of management due to the independent nature of activities of various departments. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கும். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுனா ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க கம்மியான விலைக்கு கோட் பண்ணி குவாலிட்டியான ப்ராடக்டை வாங்குறது, இதெல்லாம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலை. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை வந்து நல்ல விதமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, நேரத்துக்கான அவுட்புட்டை கொண்டு வர்றது. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலை ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்
ப்ராடக்ட்டை அவங்க வந்து சேல்ஸ் பண்ணணும். மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன், என்ன மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுது, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்டு. அதே போல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது இந்த கோஆர்டினேஷன் தான். ஓகே, ஸோ the purchase, production and sales department efforts have been coordinated by Suhasini for achieving organizational objectives harmoniously. The purchase department is responsible for ப்ரொக்யூரிங் ஃபேப்ரிக். ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன இருக்கும், அதற்கான துணிகளை வந்து வாங்குறது முதல் ஸ்டேஜாக இருக்கும். This then becomes the process of activities of production department and finally sales can take place. ஸோ துணி வாங்கினோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறது மீன்ஸ் அது ஒரு நல்ல ப்ராடக்டாக ஃபைனல் அவுட்புட்டாக வந்து அவங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. இஃப் ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் இஸ் ஆஃப் an inferior quality or is not according to the specification of the production department, further sales will also decline. இப்போ சப்போஸ் சொன்னபடி நம்ம ப்ராடக்டை இவ்வளோ குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி சப்போஸ் அந்த குவாலிட்டியை நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சேல்ஸ் என்னாகும், நம்மளுடைய சேல்ஸ் வந்து கம்மியாயிடும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்டிங் தேர் இஸ் ஓவர்லேப்பிங், அதாவது ஒன்றுடன் ஒன்று கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக சரி, கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒன்றுக்கொன்று வந்து சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து நல்ல ப்ராடக்டை வந்து கொடுக்க முடியும். அண்டு சாவோஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்மனி அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். சாவோஸ் அப்படின்னா குழப்பங்கள், ஓகேவா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து முரண்பாடாக இருக்கும், நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். அப்போ வந்து அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் ஒரு ஒருங்கிணைப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்தது கோஆர்டினேஷன் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் மேனேஜர்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் எவ்ரி மேனேஜர் இன் த ஆர்கனைசேஷன். டாப் லெவல் மேனேஜர்ஸ் நீட் டு கோஆர்டினேட் வித் த சபார்டினேட்ஸ் டு என்ஷூர் தட் ஓவரால் பாலிசிஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஆர் டியூலி கேரிட் அவுட். ஸோ மேனேஜர்ஸருடைய முதல் முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன். ஸோ டாப் லெவல் மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், தனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஆர்கனைசேஷனுடைய பாலிசிஸ், கொள்கைகளை வந்து கடைப்பிடிச்சு அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டாக கொண்டு போகிறாங்களா அப்படின்றத வந்து பார்க்குறது வந்து இந்த மேனேஜர்ஸனுடைய வேலையாக இருக்குது. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட்ஸ் வித் போத் த டாப் லெவல் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ். ஸோ மிடில் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒர்க் என்ன, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வேலை என்ன வேலை சொல்லிச்சோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டினுடைய வேலை. அப்போது மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டையும் கோஆர்டினேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸையும் அவங்க என்ன பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும். ஆப்ரேஷன் லெவல் மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் இட்ஸ் ஒர்க்கர்ஸ் டு என்ஷூர் தட் ஒர்க் ப்ரொசீட்ஸ் அக்கார்டிங் டு பிளான்ஸ். இப்போது ஆப்ரேஷன் லெவல் மேனேஜ்மெண்ட் தட் இஸ் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் வந்து யாரோட வந்து லிங்க் ஆயிருக்காங்க, ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ் ஒர்க்கர்ஸோட அவங்க லிங்க் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சரியான முறையில் ஒர்க் பண்ண வச்சு அவங்களுடைய கோல்ஸை வந்து ரீச் பண்ணணும். ஆஸ் பர் பிளான் வந்து அந்த கோல்ஸை வந்து ரீச் பண்ணணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸினுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து செயல்பட வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸினுடைய வேலையாக இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் வந்து ஒவ்வொரு மேனேஜருக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது கோஆர்டினேஷன் இஸ் அ டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன். டெலிபரேட் அப்படின்றது வந்து தேவையான ஒரு ஃபங்க்ஷனாக வந்து இருக்குது. A manager has to coordinate the efforts of different people in conscious and deliberate manner. ஸோ மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எஃபர்ட்ஸ், அவங்களுடைய திறமைகளை வந்து அவங்க சரிவர வந்து அதை பயன்படுத்திக்கணும், ஓகேவா? சரிவர பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு கோலை ரீச் பண்ண முடியும். ஈவன் வேர் மெம்பர்ஸ் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் வில்லிங்லி கோஆப்ரேட்
cooperate and work. Coordination gives a direction to that willing spirit. என்னதான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள வந்து முழுமையாக ஒத்துழைச்சி இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா கூட அந்த கோஆர்டினேஷன் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து வழிநடத்தி கொண்டு போனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஈஸியாக வந்து முடிக்க முடியும். ஸோ அந்த வழிநடத்தி கொண்டு போகிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒத்துழைப்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வழிநடத்தி கொண்டு போகுது. கோஆப்ரேஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். கோஆப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு, கோஆர்டினேஷன் அப்படின்றது ஒருங்கிணைப்பு. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கரையும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைக்க வச்சு ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷனுடைய முக்கிய பங்காக இருக்குது. ஸோ கோஆப்ரேஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் மே லீட் டு வேஸ்டட் எஃபர்ட் அண்ட் coordination without cooperation may lead to dissatisfaction among employees. ஸோ இந்த coordination and cooperation, இந்த ஒருங்கிணைப்பு, அதாவது ஒர்க்கை வந்து ஒருங்கிணைக்கிறதும் அந்த ஒர்க்கை வந்து ஒத்துழைப்போடு செய்ய வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி, இப்போ கோஆர்டினேஷன் இப்போ ஒருங்கிணைச்சு நம்ம செயல்பட்டு ஒத்துழைப்பு இல்லாமல் போச்சு, அதாவது லேபர்ஸ்குள்ளே ஒத்துழைப்பு, எம்ப்ளாயீஸ்குள்ளே ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ ரெண்டுமே வந்து கோஆப்ரேஷனும் இருக்கணும், கோஆர்டினேஷனும் இருக்கணும். ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் therefore is not a separate function of management but it very essence for an organization to achieve and efficiently achieve its objectives. Organization is required like a thread in a garland. Coordination is the part of management function. ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு செப்பரேட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையுமே ஒன்றாக இணைத்து செயல்பட வைக்கின்ற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன். அதனால தான் அது வந்து மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுடைய ஒரு யூனிக்கான ஒரு தனித்திறன் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இந்த கோஆர்டினேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.